அத்தியாயம் 23. இன்னும் பார்க்கவில்லை என்றால் டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்கப்பட்டுள்ள லிங்கை பயன்படுத்தி முதலில் பார்த்துவிட்டு வாருங்கள். அத்தியாயம் 24. சித்திகள் தொடர்ச்சி. லகிமா சீக்கிர கமனம். லகுத்துவம் சீக்கிர கமனம். நீல்பிராட்டியார் சொல்லிய கைலாயமுறை விதானம். 3 வருடம் 3 மாதங்களுக்கு ஏதாந்தமாய் இருட்டில் பிராணாயாம பயிற்சி செய்ய வேண்டும். சாதகன் அகல நீள கனமான மெத்தையின் மேல் ஆசனத்தில் அமர்ந்து மெதுவாக தேகத்துக்குள் வாயுவை பூரித்துக் கொள்ள வேண்டும். பிறகு கையுதவியின்றே சவாசத்தை இருத்தினபடியே உயர குதித்து மெத்தையிலேயே ஆசனம் கலையாமல் இறங்க வேண்டும். இப்பயிற்சி நீண்ட காலம் செய்தால் சாதகன் நல்ல உயரத்திற்கு கிளம்புவான். சரீரம் இலேசாக ஆய்விடும். தானிய கதிர் வளையாமல் அதன் உச்சியில் உட்கார முடியும். அப்படியே தானிய குவியல் மேல் ஒரு தானியமும் சிதறாமல் அசையாமல் உட்காரும் சக்தி உண்டாகும். இச்சித்தாகள் காத்தடித்தும் பறந்து போகாமல் இருப்பதற்காக காலில் கனத்த இரும்பு சங்கிலி கட்டிக்கொள்கிறார்கள். அத்தியாயம் 24 முழுமையாக பார்த்ததற்கு நன்றி. இந்த வீடியோ உங்களுக்கு பிடித்திருந்தால் லைக் செய்யவும், உங்கள் நண்பர்களுடன் ஷேர் செய்யவும் மற்றும் உங்கள் கருத்துக்களை கமெண்ட் மூலம் தெரிவிக்கவும்.